Hi friends, welcome to Ranji Cooking and Vlog channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பூசணிக்காய் சாம்பார் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்னைக்கு ஒரு குக்கர் எடுத்துர்க்கேன். அந்த குக்கர்ல 50 கிராம் அளவுக்கு நான் இன்னைக்கு சிறுபருப்பு வந்து சேர்த்திருக்கேன். சோ பாசி பருப்புன்னு கூட சொல்லலாம். 1/4 கிலோ பூசணிக்காயை தோல் சீவி சின்ன சின்னதா வெட்டி வச்சிருந்தேன். அதையும் நான் இப்போ வந்து சேர்த்திருக்கேன். இப்போ அதுக்கு தேவையான அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்திருக்கேன். இதுல 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் ஆச்சி சாம்பார் பொடி நான் இன்னைக்கு வந்து எடுத்திருக்கேன். அதையும் நான் இப்போ வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து சேர்த்திருக்கேன். அதுல ஒரு பழுத்த தக்காளி சின்ன சின்னதா வெட்டி வச்சிருந்தேன். அதையும் சேர்த்து மீடியம் ஃப்ளேம்ல ஒரு விசில் வர வரைக்கும் வெட்டி வந்து எடுத்துக்கோங்க. எடுத்து செப்பரேட்டா எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில 2ல இருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா அதுல 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் ஜீரகம், இதோட கொஞ்சமா வந்து வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சோ இதுல 2ல இருந்து 3 வரமிளகாய் இன்னைக்கு நான் வந்து சேர்த்திருக்கேன். சோ தாளிக்கிறதுக்காக. சோ உங்களுக்கு வேணும் இன்னும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் காரம் வேணும் அப்படின்னா இன்னும் 2 மிளகாய் கூட நீங்க வந்து சேர்த்துக்கலாம். சோ இதோட கொஞ்சமா வந்து கறிவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சோ கறிவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதுல 1/4 ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி குக்கர்ல வேக வச்சு எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா பூசணிக்காய், சோ அதுக்கப்புறம் சிறுபருப்பு, தக்காளி இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் நல்லா வந்து மசிச்சு இப்போ இதோட வந்து சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு ஒரு கொஞ்சமா வந்து தேங்காய் பேஸ்ட், சரிங்களா? ஸோ தேங்காய் பேஸ்ட் இதோட சேர்த்து ஒரு 2 கொதி வந்ததுக்கு அப்புறமா இறக்கி வச்சிருங்க. ஸோ பூசணிக்காய் சாம்பார் ரெடி ஆயிருச்சு. இதை நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.